பெரிய இம்சையா இருக்குது எனக்கு. இந்த வீட்ல எப்ப பார்த்தாலும் சோறு குழம்பு வைக்கிறதுக்கு கூட எனக்கு பெரிய பிரச்சனை கிடையாது. இந்த கிச்சன்ல இந்த சிங்கு தொட்டியில ஊறுப்பட்ட சாமத்தை வாரி போட்டுவிட்டு எனக்கு என்னன்னு போட்டுக்கிட்டு போதுங்க. என்னத்தை நான் சொல்றது, இந்த மொட்டைச்சிக்கு இதே வேலை. ஒரு பாத்திரத்துல சாப்பிட்டா 10 பாத்திரத்தை பக்கத்துல வச்சுக்கிறது. அதுல கைய வச்சு இதுல கைய வச்சு எல்லாத்தையும் போட்டு அழுக்காக்கி வைக்கிறது. என்னத்தான் நான் பண்றது? ஒரு ஆளா இருந்துகிட்டு இந்த சூளி மாடு சேர்ந்துக்கிட்டு இவ்வளவு கூட சேர்ந்துக்கிட்டு என்ன நாசம் பண்றா பாரு. ஏட்டியே ஏ சூழியே சூழியே இங்க வாட்டி, கிறுக்கு மாட்டேன் எங்க வாட்டி. அடுப்பு எரியுது, எல்லாம் என் பாவத்தை எடுத்து கொட்டிக்கிறாளுவோ. இந்த அடுப்பு எரியுது, குழம்பு தீஞ்சு போயிட மாட்டேங்குது. இன்னும் கொஞ்சம் நேரத்துல சுருண்ணா நாத்தம் உடமா தெரியாது இந்த பொம்பளைங்களுக்கு. ரெண்டும் உக்காந்துக்கிட்டு இருக்கு பாரு, நல்ல குத்துக்கள் மாதிரி இந்த சோபாவில். இவதான் ஏதோ சின்ன புட்டி, அவள் ஏதோ வேலை செய்யறா போல இருக்கு. நம்ம போய் இந்த கிச்சன்ல இருக்கிற குழம்பு நிறுத்துவோம்னு அவளுக்காக தோணுதா? கேட்டா பேச எடுப்பு ஆஃப் பண்ண தெரியல, எனக்கு அது பண்ண தெரியல இது பண்ண தெரியலன்னு சொல்றது. சும்மா நடிக்கிறதா என்னன்னு தெரியல. என்ன பெரிய இம்சையா இருக்கா? நம்ம கிடைச்சாலும் இப்படி நம்மளை போட்டு டார்ச்சர் பண்றது கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாத நடந்துக்கிறாள் இந்த வீட்டுல. ஏட்டி கூப்பிடுன காதல உள்ளேட்டி உனக்கு காதல என்ன தக்கி வரைய வச்சு அலத்திட்டு இருக்க? என்னடி இது இம்சையா இருக்குதா? நியூ இயர் வந்துருச்சுன்னு நம்மளை உசுப்பேத்தி விட்டு நல்ல 5 கிலோ பிரியாணி, சிக்கன் பிரியாணி, குழம்பு அத்து இத்துன்னு எம்மத்தரை சேர்த்து செஞ்சு அத்தனை பாத்திரம் நல்லா தின்னு கழிச்சு விட்டு எல்லாம் உட்காந்துருக்குதுங்க. திண்ட உண்ட மயக்கத்துல படுக்க முடியாம படுக்கிறது, எழுந்திருக்க முடியாத எழுந்திரிச்சு நெளிஞ்சிட்டு கிடக்குது பாரு. நான் மட்டும் எனக்கு மட்டும் எல்லாத்துக்கும் விதி விளக்கு. நான் மட்டும் உட்காந்துக்கிட்டு சாமம் வளர்க்கணும், எல்லாம் செய்யணும். செஞ்சுட்டு வந்து கடைசியில படுக்கணும் நான். ஒரு என்னடா இது வந்தது நியூ இயர் எல்லாருக்கும் நல்லா தான் வந்திருக்கு. எனக்கு மட்டும் எப்பவுமே ஒரே மாதிரி தான் வரும் போல இருக்கு. வயசு 42 ஆயிடுச்சு. நமக்கு ஒரு நிம்மதி இல்லாத போச்சு பாரு. என் மவளாவது தேவலாம் பெரிய குட்டி. பாவம் அவன் எங்க தனியா கிடக்குறா. நம்ம இங்க எல்லாமும் சரி இந்த ஊர் ஜனங்களுக்கு செஞ்சுக்கிட்டு இந்த வீட்டுல இருக்கிற இந்த கேள்விகளுக்கு செஞ்சுட்டு கிடக்குறோம். நமக்கு ஒரு சுதந்திரம் கிடையாது இந்த வீட்டுல இருக்கிறது. லட்சணத்துல குழம்பு இங்க கரிச்சு போகுது, கரிச்சு சாமம் வளர்க்குறாங்க. சாமம் காட்டான சின்ன குட்டியை கூப்பிட்டு கிடக்குறான். இவன் இங்க கட்டுறா அங்கே எல்லாம் எனக்கு திட்டுறாளுல. வாசல்ல உட்காந்துருக்க நம்ம எழுச்சி வர வேண்டியதா இருக்கு. இந்த பயனும் திட்டுறான். போய் அவதான் சாமம் வளர்க்குறாள், போய் வேலை செய்யக்கூட மாட்டேன் இன்னொன்னு. என்னமா நான் வந்து மருமக கட்டிட்டு வந்தது நான் வேலை செய்யறதுக்கு இவளுக்கு பணியோட பண்றதுக்கு நினச்சிக்கிட்டாளுவா என்னன்னு தெரியலையா? இன்னும் ஒரு குழம்பு பக்கத்தில் சாமம் வளர்க்குறா, ஒரு குழம்பு அடுப்பு நிறுத்த முடியலன்னா என்ன கராரு? நம்மளை ஏமாட்டி வேலை வாங்குற கரை. லாவு நல்ல லாவு கட்டுக்கிட்டாளுவோ லாவு. என்னட்ட நான் சொல்றது எல்லாம் நம்ம நேரம் காலம்னு நினச்சிக்கிட்டு போக வேண்டியதா இருக்கு. வந்துருச்சு நல்லா. இதை குழம்ப யார் ஆப்பண்ண கூப்பிட்டாங்கன்னு தெரியல, வந்துருச்சு. கேட்ட கேள்வி எல்லாம் காதில் வாங்கிட்டு வந்துருச்சு. அங்கே யாரை போக சொன்னதுக்கு நான் என்ன பண்ணுவேன்? எல்லா வேலையும் நான் தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் காலையிலேருந்து. நியூ இயர் வந்துச்சுன்னு அதை செய்யிட்டு இதை செய்யிட்டின்னு போட்டு நம்மளை சாவடிக்கிறதுக்கு ஒன்று சொல்லி நான் இந்த கிச்சன்லேயே குடி கிடக்க வேண்டியதான் போடுறக்கு. எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு செத்த இந்த அடுப்பை வந்து ஆஃப் பண்ணுறதுக்கு இதுக்கு வலிக்கும் போடுறக்கு, வலிக்கும். எல்லாம் நம்ம நேரங்காலன்னு போக வேண்டியதா இருக்கு. நான் அவ்வளோ தானே கூப்பிட்டேன், நீங்க ஏன் வந்தீங்க? நீங்க வந்துவிட்டு எதுக்கு இம்மா கேள்வி கேட்குறீங்க? அத்தை போய் உட்காருங்க. உங்களெல்லாம் யாருங்க வேலைக்கு கூப்பிடல பார்த்துக்குங்க. சும்மா என்ன என் இஷ்டத்துக்கு கேள்வி கேட்டுக்கிட்டு சாவடிக்கலான்னு பார்க்குறீங்க பிறகு. ஆமாம் நான் பேசினாலே உனக்கு எரியாத இடமெல்லாம் சாவடிக்கிறாங்க. சாவை யாட்டி இங்கே தான் நின்று சாமம் வளர்க்குற, அதை கழுவி முடிச்சு இந்த அடுப்பை நிறுத்தினா நானும் கேட்கறது உங்களை சாவடிக்கிறாங்களா? ஆணையும் மொகரையும் பாரு, மொகரையும் எல்லாம் நமக்குன்னு வாச்சிருக்கு வாழ்வா. இன்னும் நல்ல நாள் கிழமை அதுமா என் புள்ளியோடலாம் வர வச்சேன்னா என்ன பண்ணுவியோ தெரியலையா? இதுக்கு நீ என்ன பண்ணியிருக்கணும்னா 4-5 பேர் பிறந்த வீட்டில் கல்யாணமே பண்ணியிருக்க கூடாது டீ. நல்ல தொம்ப மாடு மாதிரி இருந்துக்கிட்டு திங்கிறதுக்கு மட்டும் தானே உனக்கு கடவுள் படைச்சிக்கிறான். மற்றவடெல்லாம் யாருடி செய்யறது? என்னமோ வேலை செய்கிறான்னு கட்டிக்கிட்டு கிடக்குறாளா, கட்டிக்கிட்டு பைத்தியக்காரி. எல்லாம் நம்ம நேரங்காலம்னு போக வேண்டியதா இருக்கு. வாங்கட்டெல்லாம் இன்றைக்கி நல்லா பேச முடியாதுமா, நான் போகிறேன். கேள்விக்கு என்ன ஆத்திரத்தை பாரு. எப்போ பார்த்தாலும் அவன் கூட்டாளியை கூடயே உட்காந்துக்கிட்டே இருக்கிறது, ஒரே இடத்துல முளைக்குச்சி வச்சு அடித்த மாரி. செத்தை வந்து வீட்டில் நெளிஞ்சு சுரிஞ்சு ஒரு வேலை செய்யறது கிடையாது. எப்போ பார்த்தாலும் நம்மளே தான் செய்யணும்னு உக்காந்துக்கிட்டு இருக்கிறது போட்டியில். ஆனால் இன்னைக்கு கூப்பிட்டு வேலை செய்ய சொன்னதுக்கு மாத்திரம் இதுக்கு எம்மா சாமி. இதுக்கிட்டலாம் நம்மளால பேச முடியாது. இதுக்கிட்டலாம் பேசணும்னா 10 லிட்டர் பாலை ஒன்றா காய்ச்சி 1 லிட்டராக குடிச்சாதான் இதுக்கிட்ட பேச முடியும். பைத்தியம் என்ன மாதிரி கோபத்தில் வந்து நம்மக்கிட்ட கத்துது. எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு நம்ம தலையெழுத்துன்னு நம்ம உட்காந்து கிடக்குறோம். இது பிரச்சனை தூக்கிட்டு வந்து நம்ம மேலே சாத்துது. இன்னைக்கு நியூ இயர் அதுமா என்கிட்ட வந்து வார்த்தை கொடுக்குது. நல்லா யமகண்ட மாதிரி என்ன பண்ணி தொலைகிறதுன்னு தெரியலையே.
ஏத்த நீங்க ஒன்றும் செய்ய வேணாத்த, நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். என்னமோ வந்து எல்லா வேலையும் செய்கிற மாதிரி நான் இங்க செஞ்சுட்டு கிடக்குறேன். நீங்க என்னமோ எல்லா வேலையும் வெட்டி மலைச்ச மாதிரி என்ன 4 கேள்வி கேட்குறீங்க. நல்ல நாள் அதுமா ஒரு நியூ இயர் அதுமாலாம் உங்ககிட்ட நான் திட்டு வாங்கணும்னு எனக்கு அவசியம் இல்லை. பார்த்துக்குங்க, தயவுசெய்து நீங்க கிளம்புங்க, நான் பாத்துக்கிறேன் வேலையை. சும்மா எப்போ பார்த்தா ஆளு என்னையே பிடிச்சி திட்டிட்டு கிடக்கிறது வேலையா இது? என்னதான் செய்ய சொல்றீங்கன்னு தெரியலையே. எம்மா திமுறா பேசுற திமுறா. நல்ல குழம்பு கரிச்சு போடணும் வந்து நிறுத்த வேண்டா. நம்மளும் ஒரு வார்த்தை பேச வேணான்றா. என்னம்மா இவ அப்பா வீட்டில் நிற்கிற மாதிரி இந்த குழம்பு நிறுத்திட்டு வேலை செய்யணும். நம்ம வாய் உள்ளவ ஒன்று ஒரு வார்த்தை சொல்லி கேட்க முடியாதவ அப்படி எல்லா வழி கட்டு சிட்டா செஞ்சுருக்கணும். சாமம் வளர்க்குற லட்சணத்தை பாரு, லட்சணத்தை. தண்ணி ஓடுது, நான் வந்து நின்னதுலேருந்து ஒரு 100 லிட்டர் தண்ணி ஓடி இருக்க மாட்டுக்கு. ஏன்னா அப்பா வீட்டில் கஷ்டப்பட்டு தண்ணியை டேங்கில் ஏற்றி தண்ணி வந்தாலே தெரியும். டவுனில் கட்டின மாடு, கிராமத்தில் தண்ணியை பார்த்தாலும் தண்ணியை பார்க்காத மாதிரி நீர் யானை மாதிரி தண்ணியிலே கிடக்குது எப்போ பார்த்தாலும். தண்ணி என்ன எப்படி ஓடுது பாரு 4 சாமம் வளர்க்குறதுக்கு. இதெல்லாம் எங்கே உருப்பட போகிறோம் தெரியல. போங்க, எல்லாம் நாங்கள் சேர்த்து வச்சு விட்டோம், எல்லாத்தையும் அழுக்க வந்துருக்குறீங்க. அழுக்க நான் போகிறோம். கேட்கறதெல்லாம் கேட்டுவிட்டு போகும்போது மணக்க போயிட்டு வரேன். பைத்தியம் போய் தொலைந்தானே நான் சொல்கிறேன். உன்னை யார் இங்கே அழைச்சது? சாமம் வளர்க்க தண்ணி போவாத என்ன போகும்? எல்லாம் நமக்கு தலை எழுத்து என்ன பண்ணுறது? எங்கேயாவது போய் தொலைய வேண்டித்தானே. இன்னைக்கு வந்து நம்மக்கிட்ட உயிரை வாங்குறது, ஒரு வேலை செய்யறதுக்கு துப்பு இல்லை. ஆனால் நம்மளை மட்டும் நொட்டை நான் கேள்வி கேட்டுக்கிட்டு கிடக்கிறது. இவனுக்கு போட்டு நமக்கு போதும்னு ஆயிடுச்சு. என்ன தான் பண்ணுவாளுவளோ தெரியல. நானே அத்தனை வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு சாப்பாடு செஞ்சு வச்சுட்டு நானும் வந்துவிட்டேன். இவனுல ஆளே வீட்டில் 2 பேர் தான் இருக்கிறாங்க. நம்ம 4-5 பேருக்கு சமைக்கிறோம். என்னதான் பண்ணுவாளுவளோ தெரியல. எவ்வளவா எக்கா என்னக்கா புலம்பிக்கிட்டே வரியா? நாங்கள் தான் வரேன்னு சொன்னமே. ஏன் அப்படி புலம்புற என்ன? ஆமா ஏட்டி இவங்க 2 பேரும் ஒட்டுக்கா கூப்பிட்டது என்னடி நீ மட்டும் தனியா வந்து நிக்கிறியா? எங்க அவளை காணோம்? ஆனா அதான் எங்க கேக்குற நீனு? என்ன பண்றது, எல்லாருக்கும் நியூ இயர் நல்லா தான் பிறக்குது. நம்ம 3 பேருக்கு தான் இப்படி பிறக்குமோ என்னவோ தெரியலக்கா. என்னத்த நான் சொல்றது, இந்த நியூ இயர் பிறந்தாலும் பிறந்துச்சு. என் புருஷன் நைட்டுலேருந்து காலையிலேருந்து விட்டிய தண்ணியை ஊற்றி குடிச்சிக்கிட்டே கிடக்குறாரு. பார்த்துக்க, எனக்கு ஒரு கட்டத்தில் பயமாகவே போச்சு. என்னக்கா இது? நான்லாம் வாழ வேண்டிய வயசுல இந்த மனுஷன் இந்த மாதிரி குடிச்சு வீணாக்கி வைக்கிறாருக்கா. நினைச்சாலே கஷ்டமா இருக்கு. பார்த்துக்க, எங்க வானாங்கன்ற அப்போ கூட என்னை 2 அரை விட்டுட்டு குடிச்சிட்டு கிடக்குறாரு. என்னதான் பண்ண சொல்ற? பின்னாடி செய்யா நீ உன்னை பார்த்தாலே கஷ்டமா இருக்கட்டி எனக்கு. உன் புருஷன் தான் ஒரு சரியான தண்ணி வண்டியா தெரிஞ்சு போச்சே. இனிமே அவர் கதையை பத்தி பேசி வருத்தப்பட்டுக்கிட்டு என்னடியே ஆக போகுது? ஆவாத விடு, கவலைப்பட்டு என்ன நடக்க போகுது சொல்லு பார்ப்போம். உன் புருஷனுக்கு இருக்க வேண்டிய அறிவு என்ன? ஒரு கவர்மெண்ட் வேலை செய்கிறார, கொஞ்சம் கூட அறிவு இல்லாத என்னதான் இப்படி இந்த தண்ணியை குடிச்சுக்கிட்டு என்னதான் போதக்க வருதோ அதில் போ. என்னத்தை நான் சொல்றது? ஒரு பையனை பெற்று வச்சுக்கிறார, ஒரு வீடு கட்டி போடலாம். ஒரு கவர்மெண்ட்ல எம்மமோ நல்லது கெட்டது சொல்றாங்க, எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணலாம். உன் பேர்ல சொத்து வாங்கி போடலாம், பேங்க்ல பணத்தை போட்டு வைக்கலாம், எம்மமோ செய்யலாம். என்ன அழகா போனது தண்ணியை குடிச்சு தான் குடிச்சதும் இல்லாமல் போகிறோம் வரவனுக்கெல்லாம் ஓசியில் வாங்கி கொடுத்து குடும்பத்தையே குடிச்சவராக்குறார. என்னடி இதெல்லாம் நினப்பு? என்னதான் பழக்கம் வழக்கமோ தெரியலட்டி. நீ கவலைப்படுற, என்ன சொல்ல முடியும் சொல்லு பார்ப்போம். கட்டி கொடுத்துட்டு உங்கள் அப்பா அம்மா மண்ணுக்குள்ளே போயிட்டாங்க. இனிமேல் உன்னை யார் கேட்கறதுன்னு உன் புருஷன் இந்த வேலை பார்க்குறாரா என்னன்னு தெரியலையே. நினச்சாலே கஷ்டமாக இருக்குது. கவலைப்படாத டீச்சையா, நானும் இருக்கிறோம், சொல்லி இருக்கிறோம், ஒன்றும் கவலைப்படாத, எதுவாக இருந்தாலும் பார்த்துக்குவோம். என்னத்தை பண்ணுறது, எல்லாம் நேரங்காலம். ஒரு நல்ல அது மாதிரி இந்த பைய கேக்கு கட்டாம பார்த்துக்க. கேக்கு வாங்கிட்டு வராமல் சாக்கு பாட்டில் வாங்கிட்டு வந்து தூக்கிட்டு வந்து வச்சிருக்கான் நடு வீட்டில். என் மாத்திரம் வரும். என் மாவன் அந்த பாட்டில் போட்டு நல்லா உடச்சி விட்டான் தரையில். என் புருஷன் என் பையனை போட்டு அம்மா அடி அடிச்சு விட்டாக்கா. காலையிலே இதெல்லாம் நடக்குது பார்த்துக்க. வீட்டில் ஒரு பையனை பெற்று விட்டுருக்குறோமே, நல்ல நாள் கெட்ட நாளில் என்னென்ன வேணும் அவனுக்கு எது தேவைன்னு பார்த்து செய்கிறவங்க நல்ல அப்பா அம்மாவா? இந்த பையன் எப்போ பார்த்தாலும் குடிச்சு வந்து வீட்டையே குட்டிச்சவராக்கிக்கிட்டு இந்த பையன் என் புள்ள அழுதுகிட்டே கிடக்குறாங்க்கா. என்னத்தை நான் சொல்கிறது, ஒரே வேதனையாக போச்சு பார்த்துக்க. அந்தந்த வீட்லேயும் எங்கள் தெருவில் நைட்டு 12 மணிக்கு கேக்கு வெட்டுறாங்கம்மா, 12 மணிக்கு கேக்கு வெட்டுறாங்கம்மான்னு நைட்டு எல்லாம் ஆசையாக சொல்லிக்கிட்டே கிடந்தான். காலைல தான் இந்த லூசு பையன் வாங்கிட்டு வருவானோ என்னென்னு பார்த்துக்கிட்டு நான் உட்காந்துருந்தேன். சரக்கு பாட்டில் தூக்கிட்டு வந்து வச்சுக்கிட்டு இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க? என்ன நீங்கள் வர சரியில்லை, ஊராக போகிறீங்க, எதுக்கு தேவையில்லாத அந்த பையனையும் குட்டியும் வாடகை வச்சுருக்கிற? என்னென்ன கதையை இழுத்து போய்ட்டு சண்டை வாங்கி காலையிலே பார்த்துக்க. எங்களுக்கு செம்ம ஆத்திரம் போடான்னு நானும் என் புள்ளியும் சேர்ந்து உதச்சி போட்டு வெள்ளத்துக்கு கலாச்சிட்டு வந்துட்டேன் பார்த்துக்க. பின்ன என்னதான் பண்ண சொல்கிறேன்? எம்மன் தான் நான் பொறுத்து அடிப்பாவி கட்டி என்னமோ வருத்தப்படுறிய? உன் புருஷன் உன்னை போட்டு அடிச்சுட்டு அவர் போட்டிருக்குன்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தா என்னடி அம்மா வருத்தப்பட்டு கடைசியில் சொல்கிற உன் புருஷனை உதச்சி தூக்கி கடாச்சி போட்டுன்ற ஏட்டி? அவர் நான் வவ்வாலா என்னடி பள்ளி ஆட்டி? அம்மா அடி போட்டு அடிச்சு தூக்கி கடாச்சி போட்டு வந்திருக்கிறேன் 100 இருந்தாலும் ஏட்டி புருஷனுக்குன்னு ஒரு மரியாதை கொடுக்காத வந்திருக்கே பாருட்டி. உன்னை என்னடி சேர்த்து ஏட்டி இது காட்டி அழுகுற மாரி நடிச்சுக்கிட்டு உட்காந்துருந்த
அட கடவுளை கடவுளை ஏட்டி, அந்த ஆள் சம்பாதிக்கிற காசெல்லாம் உன் கையில தான் கொடுக்குறாரு. உன் மாமா தான் கேட்க கேட்டானா, நீ கொடுக்க வேண்டியதானே, ஒரு 200 ரூபா கொடுத்து போய் வாங்கிட்டு வாடான்னு சொல்லலாவ. அதை விட்டுப்புட்டு 2 பேரும் சேர்ந்து அவரை அடிச்சு தூக்கி கடாசணும்னு பிளான் போட்டிங்களா என்னன்னு தெரியலையா? அட கடவுளே, ரொம்ப நேரம் நான் அந்த ஆளு திட்டி பேசிட்டு உட்காந்துக்கிறோம். கடைசியில் நீ அவரை போட்டு ஓசிட்டு வந்திருக்க பாரு. ஐயோ கொடுமையா. யாட்டி உனக்கு கோவம் வருது? கோவமே படக்கூடாது பத்துக்கா. பொம்பளைங்க கோவப்பட்டாலே குடும்பம் உருப்பிடாது டீ. உனக்கு என்னத்த நான் சொல்லி புரிய வைக்கிறது? யாரு அது நீ சொல்ற? கோவப்படக்கூடாதான். பொம்பளை கோவப்பட்டா குடும்பத்துக்கு ஆவாதான். நீ எல்லாம் கோவப்படுறிய கிலோ கணக்கில். அதெல்லாம் என்ன பண்ணுறது? என்ன இங்கே ஓவரா பேச்சு போய்கிட்டு இருக்குதா? கோவப்படுறத பற்றி நம்ம பேசுகிறோமே, எனக்கும் கோவம் வரும், உனக்கும் வரும், இவளுக்கும் வரும். சும்மா கோவத்தை பற்றிலாம் பேசிட்டு கிடக்காதீங்க. சாப்பிட்டீங்களா என்ன? அது சரிதான். வாடி அம்மா வாயாடி. எங்க ஆளை காணுமேனு பார்த்துக்கிட்டு இருந்தேன். கரெக்டான நேரத்துக்கு தான் வந்திருக்கிற. உன் தோழி உட்காந்துக்கிட்டு கோச்சிக்கிட்டு உட்காந்துருக்கா பாரு, மூஞ்சை தூக்கி வச்சுக்கிட்டு. என்னமோ உத வாங்கிட்டு வந்த மாரி. இவ புருஷனை தூக்கி போட்டு பந்தாடி விட்டு வந்து மூஞ்சை எப்படி சுழிச்சிட்டு உட்காந்துருக்கா பார்ட்டி சொல்லி. ஏக்கா சும்மா என்ன திட்டிட்டு கிடக்காத. என்னமோ அவர் பெரிய தியாகியாட்டம், நான் பெரிய குற்றவாளி மாரி. குடிச்சிட்டு வந்தது தப்பு. இதில் பையன் ஒரு கேக்கு கேட்டான், அதை வாங்கி கொடுக்க துப்பு இல்லைன்னு போட்டு 2 பேரும் சாத்த மாட்டோமா உன் நடு வீட்டில் பாட்டில் உடச்சி போட்டா. என்னமோ அதை போய் இப்படி சொல்கிற நீனு? சரி விடுங்க. சந்தோஷமா இருக்கிறத விட்டுப்புட்டு வீட்டுக்கு அதெல்லாம் இங்கே எங்கே தூக்கிட்டு வரீங்க? ஏட்டியே செய்யா வீட்டுக்கு அதை எதுக்கிட்டு இங்கே தூக்கிட்டு வர? இங்கே நம்ம வரத்தை சந்தோஷமா பேசிக்கிட்டு இருக்கிறது தான். என்னமோ வீட்டுக்கு அதெல்லாம் தூக்கிட்டு வரா இங்கே. சரி வீட்டில் நடந்ததெல்லாம் ஏன் நம்ம வந்து தேவையில்லதுங்க பேசிக்கிட்டு. சரி உக்கார்த்தி சொல்லி என்னமோ நின்ன ஊர்லேருந்து வந்த மாதிரி நின்றுக்கிட்டே இருக்கிறான். ஏக்கா எனக்கு ஒரு டவுட்டு பார்த்துக்க. நான் இது கேட்கலாமா வேணாமான்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் பார்த்துக்க. கேட்கட்டா வேணாமா? அதான் சொல்லிட்டி என்ன விஷயம்? அது ஒன்றும் இல்லைக்கா. நம்ம புதுக்கோட்டை போலீஸ் ஸ்டேஷனில் இவங்க 2 பேரும் தாலி கட்டி வச்சுமே, அந்த டயானா புருஷன் நடந்தது அத்தனையும் கொண்டு போய் டயானா கிட்ட சொல்லியிருப்பானா இல்லைக்கா? ஏட்டி அதெல்லாம் சொல்லாமலாம் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஐயோ அதெல்லாம் ஆள் வித்தியாசம் மாறி இருக்கிறாராம்மா கல்யாணத்துக்கு அப்புறம். என்னமோ இன்னும் பார்க்காத தேவதையை பார்த்துட்டாருன்னா என்ன பண்ணியிருப்பாரோ தெரியலையே. இவ மூஞ்சிக்கே இப்படியாப்பட்ட மவுசு பார்த்துக்க. நம்ம கிட்ட ஒச வாங்கினவளுக்கு எப்படியாப்பட்ட மவுசை பாருட்டி அண்டி சாயா சொல்லி. இந்த ஆள் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி வீரனா இருப்பானா, நல்ல செம்ம கோவம் வருமா. கல்யாணத்துக்கு அப்புறம் அப்படி டோட்டலாக மாற்றிட்டானா அவன் பொண்டாட்டி அப்படின்னு அந்த ஏட்டு சார் சொல்கிறாரு பார்த்துக்க. எல்லாம் காதில் வாங்கினீங்களே, எனக்கு சிரிப்பு தாங்க முடியல. எம்ம கதை சொல்லும் போது என்னமோ இன்னும் ஒழுங்கான பொண்டாட்டி கிடைச்சா அந்த எஸ்ஐய கையாலே பிடிக்க முடியாது போல இருக்குட்டி. அதான் பாருக்கா, அவ எப்படியாப்பட்ட ஆளா இருந்தா பிடிச்சாலும் பிடிச்சா புள்ளியும் கோப்பை பிடிச்சுட்டா பாருக்கா. இப்படி தேடிக்கிட்டு இருந்து பாப்பல இருக்கு. நல்ல பழத்த கையா வந்து நம்ம கல்யாணம் பண்ணிக்குவோம்னு சொல்லி வீட்டுக்காரத்தான் ஆட்டையை போடலான்னு பார்த்தா கொஞ்சம் மூஞ்சில வாஸ்து சரியில்லைன்னு விட்டுட்டு போயிட்டா போல இருக்கு. இல்லைன்னு வச்சுக்க. ஏக்கா இத்தனை நேரம் நம்ம சொல்லி கதை என்ன ஆயுதம் நினைச்சு பாரு. ஏட்டி நினைச்சு பார்க்க எனக்கு சிரிப்பா வருதுட்டி. அந்த மாதிரி மட்டும் ஆயிருந்ததுன்னு வச்சுக்கா. நம்ம சொல்லி ரயில்வே ஸ்டேஷன் கணக்கா இந்த பூண்டாமிரை படத்துல நம்ம கமல்ஹாசன் சார் குண்டான வச்சு நடிச்சு காட்ட ஒரு மாதிரி குரங்கு மாரி. அந்த மாதிரி ரயில்வே ஸ்டேஷன்ல போற ட்ரெயின் எல்லாம் நிறுத்தி சொல்லிட்டு நின்றுப்பா சொல்லி. ஆனா கடவுளை அதெல்லாம் நினைச்சு பார்த்தா பயங்கரமா இருக்குட்டி. தாங்க முடியல. ஆட நீ ஒரு ஆள் பார்த்துக்க. என் புருஷன் அழகா இருக்கண்ணா டயானா வந்து கல்யாணம் பண்ணிக்க வந்தா. அதெல்லாம் கல்யாணம் பண்ணிக்க வரல. என் புருஷங்களை எப்படியாவது ஏமாற்றி 3 லட்சத்தை பிடிங்கிட்டு போகிறதுக்கு வந்தாளா நம்ம கல்யாணம் பண்ணிக்க வந்தா. நான் ஆட்டே வர போட போகிறாங்கன்னு சொல்கிறேன் நீனு. அதுக்கு மேலே பா என் புருஷன் மூஞ்சே என்னாலே பார்க்க முடியல. கல்யாணத்தப்ப சுத்த கேவலத்தில் இருந்தார். நான் வந்ததுக்கப்புறம் தான் கொஞ்சம் தின்னு உடம்பு கொஞ்சம் ஏறி இருக்கு பார்த்துக்கா. இதில் வேறு நான் கமல்ஹாசன் சார் மாரி நான் அப்படியே குண்டான தள்ள வச்சு வர ஆட போகிறோம். ஏன்க்கா நீனு காமெடி பண்ணுறீங்க? எனக்கே சிரிப்பு வருது. பார்ட்டி அவ புருஷன் அவளே எப்படி பேசுறான்னு சொல்லங்காட்டிலும் நம்ம சொல்லி அவ புருஷனை கட்டிக்கலன்னா வேற யார் தான் கட்டிருப்பாங்களோ. போ என்னமோ பாவம் இப்பயாவது கொஞ்சம் ஆளு பாக்குற மாதிரி இருக்கிறாரா.